ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய தயவை, தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிற கர்த்தர். அவர் வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அவர் உண்மையுள்ள கர்த்தர். அவர் சொல்லுகிறார், உனக்கு உபத்திரவம், பாடுகள், பிரச்சனைகள் வரும் பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை மறந்து விடாதே. அதையே மறந்துவிடக்கூடாது என்றால், அவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவர் சாத்தானை நம்முடைய காலின் கீழ் போட்டு நசுக்க செய்கிற கர்த்தர். அவனை ஜெயம் எடுக்க பண்ணுகிற ஆண்டவர், அவனை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். காலின் கீழ் போட்டு மிதிக்க பண்ணுகிறார் அப்படின்னா ஆண்டவர் நம்மை வெற்றி அடைய செய்கிறார், ஜெயம் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒரு ஜெய கம்பீரமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஐயோ, இந்த மனிதன் இவ்வளவு தீமை செய்கிறான், ஆனால் அவளுக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். எப்பொழுது அவன் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு தீமை செய்கிறாளே, இவளுக்கு ஒரு முடிவு வராதா என்று நீங்கள் ஏங்கலாம். ஆனால் தேவாதி தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் துன்மார்க்கன் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறது வழக்கம். ஆனால் துன்மார்க்கன் மனம் திரும்பாவிட்டால் அவர் கோபம் சடுதியாக இறங்கும். அதனால தான் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆபிரகாமே, ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் பிற்பகுதியில் வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு தெளிவை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேத சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி எகிப்திற்கு போகும், அங்கே 400 வருடம் வாழும், அடிமையாக வாழும். பின்பு நான் உனக்கு கானான் தேசத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு நான் அவர்களை அழைத்து வருவேன். ஏனென்றால் எபூசியர், கிர்காசியர், ஏவியர், இப்படிப்பட்ட 9 விதமான ஜாதிகள், அந்த ஜாதிகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், கானானியர், இந்த கிர்காசியர், இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை. அவர்கள் நிறைவேறின பின்பு நான் அவர்களை துரத்தி விட்டு அந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு அந்த வேத சத்தியத்தை புரிந்து கொள்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு நாட்களை, ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அது என்ன? அவருடைய அக்கிரமம் நிறைவேற வேண்டும் என்று அதற்காக காத்திருக்கிறார். அவருடைய அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி விட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அக்கிரமத்திலே இருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை, பட்சிக்கப்படுகிறார்கள். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் ரோமர்கள் நிருபத்தில் பவுலடியார் ரோம சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், சமாதான தருகிற தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழ் போட்டு நசுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், அது சீக்கிரத்தில் நடக்கும் என்று சொல்லி சத்துருடைய சகல வல்லமைகளை ஜெயிக்க அந்த அதிகாரத்தை பவுல் அடியார் தம்முடைய ஜனங்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு அதை ஒரு கட்டளையாக, ஒரு நல்ல செய்தியாக அறிவிக்கிறார். இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஜனங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நான் துன்பப்பட்டதற்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது, அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் அதை நம்பிக்கை ஊட்டுகிறார் சமாதானத்தின் தேவன். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பகிர்ந்தளிக்கிற கர்த்தர் நிச்சயம் 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 சாத்தானை உங்கள் காலின் கீழ் போட்டு நசுக்கி விடுவார். ஐ பிலீவ் தட். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இதை எனக்கு சமாதானத்தை தந்து
சாத்தானுடைய வல்லமைகளை என் கால்படி நசுக்க கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எப்படி என்றால், I strongly believe that God will help me to smash the satanic powers through my palms. ஆண்டவர் என்னுடைய கரத்தினாலே, என்னுடைய கால்களினாலே, என்னுடைய ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற தெய்வ பலத்தினாலே நான் அதை செய்ய போகிறேன். நீ விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை, மாற்றமே நிறைந்த மகத்துவத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.